வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் திரட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, சூடானதுக்கு பின்னாடி இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு கருகாத அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆறுனதுக்கு முன்னாடி இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் இப்போ எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நெய் பிடிக்காதது இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெயில் செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து முந்திரி பொடியாக கட் பண்ண முந்திரியை இதில் லைட்டாக கட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 தேங்காய் பண்ண இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட தேங்காய் துருவல் கூட இந்த ஏற்கனவே பாசிப்பருப்பு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுதை இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த அரை மூடி தேங்காய்க்கு இந்த அளவு நாட்டு சர்க்கரை போதும். இந்த நாட்டு சர்க்கரையில் மண் தூசி எதுவும் இல்லாதனால நான் அப்படியே சேர்க்க போகிறேன், தண்ணியில் கரைக்காமல். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், இந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துற வர இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கம்மியாகி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறணும். அப்படி நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு வர்றப்ப இந்த முந்திரி இது கூட சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு அருமையான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி. இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நெய்வேத்தியத்திற்கு உகந்த ரெசிபி தான். இது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கடவுளை வழிபடுறப்ப இந்த மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.